இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைந்து உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து யாக்கோபு 1 வசனத்திலே சொல்லப்பட்டபடி சம்பூர்ண ஞானமுள்ள தேவனை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்மிடத்தில் கேட்கிற எல்லாருக்கும் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நமக்கு தேவையான அளவுக்கும் அதிகமாக தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலும் நாம் தேவனிடத்திலே ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களை சிந்திக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் 26 வசனத்திலே வாசிக்க முடியும். குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் என்று சொல்லி, தயையுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது என்று சொல்லி, தன் வாயை திறக்கிற போதே ஞானம் விளங்குகிறது என்று சொல்லி அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிற இந்த குணசாலியான ஸ்திரீ, இவளுடைய ஞானத்தினாலே அந்த வீடு கட்டப்படுகிறது, அந்த குடும்பம் கட்டப்படுகிறது. அவளுடைய சில பேருடைய வாழ்க்கையிலே சில குடும்பங்களிலே வாயை திறந்தாலே பிரச்சனை, சண்டை என்று சொல்லப்படுகிற காரியங்கள் இருக்கும். ஆனால் யார் ஒருவள் கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவளாக குணசாலியாக இருக்கிறாளோ அவளுடைய குடும்பத்திலே தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக ஒழுங்கு காணப்படுகிறது. அநேக விஷயங்களிலே லாபங்கள் அவளுக்கு உண்டாகிறது. அவள் மதிப்பிற்குரியவளாக கனத்துக்குரியவளாக இருக்கிறாள். அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய புருஷனும் அநேக பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீ அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவள் என்று சொல்லி அவளை புகழுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த குணசாலியான ஸ்திரீ ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ, கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவள், அந்த ஞானத்தினால் தன் குடும்பத்தை நடத்துகிறவள். அந்த ஞானத்தை கொண்டு ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு வார்த்தையை பேசும் பொழுதும் கவனமாக கருத்தோடு தன்னுடைய குடும்ப ஐக்கியம் உடைந்து விடாதபடி, தன்னுடைய குடும்ப உறவு விரிசல் வந்து விடாதபடிக்கு ஞானத்தோடு கவனத்தோடு தேவனுடைய ஞானத்தினால் அவள் செயல்படுகிறதை நாம் சொல்ல முடியும். பிரசங்கி 10 அதிகாரத்திலே 1 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியீனம் அப்படி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்திலும் கனத்திலும் எவ்வளவு பெயர் பெற்றவர்களாக இருந்தாலும் சில நேரங்களிலே சொற்ப மதியீனம் அவர்களை அந்த குடும்பங்களை கெடுத்து போடுகிறதாய் காணப்படுகிறது. இன்றைய நாளிலும் குடும்பம் முழுவதும் தெய்வ ஞானத்தினால் நிறைந்திருக்கும்படியாக, தேவ ஞானம் குடும்ப பெண்களை நிரப்பும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சொற்ப மதியினம் அந்த அந்த குடும்பத்தை அந்த சிதைத்து விடுகிறது அல்லது குடும்பத்தை உடைத்து விடுகிறது என்று சொல்லி மதியினமாய் செயல்படுகிற சில காரியங்கள், மதியினமாய் செயல்படுகிற பெண்கள் நிமித்தமாக, மதியினமாய் செயல்படுகிற ஆண்கள் நிமித்தமாக குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறதை இந்த நாளிலே நாம் காண முடிகிறது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஒரு வயதான அம்மாவை எனக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்தே மிகவும் கடினமாக உழைக்கிறவர்கள், மிகவும் பிரயாசப்பட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக வேலை செய்தவர்கள். ஆனால் அவர்கள் சம்பாதித்த அத்தனை பணங்களையும் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று அவர்கள் மனதில் எந்த வஞ்சகமும் வைக்காதபடி செலவு பண்ணிக்கொண்டே இருந்தார்கள், கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு காலகட்டம் வந்தது, அவர்களால் உழைக்க முடியாத சூழ்நிலை ஆயிற்று. ஆனால் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளை பெற்றுக்கொண்ட அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களை அந்த காலகட்டத்திலே கண்டுகொள்ளவில்லை, கவனிக்கவில்லை. இப்பொழுது அவர்கள் புலம்புகிறார்கள். அந்த வயதான தாயாருடைய புலம்பலை நான் கேட்க முடிகிறது. இப்பொழுது புலம்புகிறார்கள், ஐயோ மதியீனமா விட்டுட்டேன், அந்த நாளிலே அந்த என்னுடைய உழைப்பை என்னுடைய வருமானத்தை எனக்காக நான் ஏதாயிலும் சேமித்து வைத்திருப்பேன், ஆனால் நலமா இருந்திருக்கும், இன்றைக்கு எல்லாத்தையும் கொடுத்து நான் நடுத்தருவில் நிற்கிற அளவுக்கு ஆயிட்டேனேன்னு சொல்லி, என் மதியினத்தினால நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி புலம்புகிறவர்களை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபமான நிலைமையில மதியினத்தினாலே அவர்கள் தன்னுடைய நாட்களை வருத்தத்தோடு கழிக்கிறதை, வருத்தத்தோடு கடந்து போகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம், பரத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம்
இப்படி அல்ல, நாம் நாம் குணசாலிகளாக இருக்க வேண்டும். நாம் வருங்காலத்திற்குரிய காரியங்களை குறித்து மகிழ்கிறவர்களாக, வருங்காலத்திற்குரிய நன்மைகளை தேடுகிறவர்களாக, வருங்காலத்திற்கு நமக்கு நன்மை உண்டாகும்படி திட்டமிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய காரியத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவள் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அவள் பேசினாலே ஞானம். அவருடைய வாழ்க்கையிலே மதீனம் என்பதற்கு இடமில்லாதபடி தேவன் தம்முடைய ஞானத்திலே நிரப்புகிறார். ஒரு சிலருடைய வாழ்க்கையில நான் பார்க்க முடியும், இந்த ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுகிறதுனால என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனையிலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டேன். நீங்க சொன்ன அந்த போதனை, நீங்க சொன்ன அந்த வார்த்தை, அந்த காரியம், இந்த ஆலோசனை எனக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்தது. அதனால என்னுடைய வாழ்க்கையில வரவிருந்த மிகப்பெரிய இழப்புகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி நான் பாதுகாக்கப்பட்டேன்னு சொல்லி தேவ ஞானத்தை பெற்றவர்களை குறித்து மற்றவர்கள் சொல்கிறதை நாம் கவனிக்க முடியும். தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்ட இந்த குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அவள் பேசும்போதே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிறது. அவள் சொல்லுகிற ஆலோசனை மற்றவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. அவள் சொல்லுகிற ஆலோசனை மற்றவருடைய தீமையிலிருந்து, துன்பத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் தேவன் கொடுக்கிற ஞானம். தேவன் இப்படிப்பட்ட ஞானத்திற்குரியவர்களாக நம்மை மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யார் யார் உங்களுடைய வாழ்க்கையிலே மதீனமாய் நான் செயல்பட்டு விட்டேனே என்று சொல்லுகிறீர்களோ, இன்றைக்கு யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சில பேர் தன்னுடைய கஷ்டத்தின் நிமித்தமாக, தன் வேலையில் இருக்கிற சில பிரச்சனைகளின் நிமித்தமாக, சில கடினமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக வேலை வேண்டாம் என்று விட்டுவிட்டு வருகிறவர்கள் உண்டு. அடுத்த நேரம் அடுத்த காரியத்திற்கு என்ன செய்வோம் என்று திட்டமிடாதபடி, ஞானம் இல்லாதபடி, ஞானமாய் கவனமாய் யோசிக்காதபடி, மதியினத்தினாலே வேலையை விட்டுவிட்டு அடுத்த நேரம் பிழைப்பிற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய ஞானத்தை யாருக்குள்ளே கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் இப்படி மதியினமாய் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்குள்ள இருந்து வருங்காலத்திற்குரியவைகளை நிதானிக்கும்படியாய், வருங்காரியத்தை குறித்து திட்டமிடும்படியாய், வருங்காரியங்களை குறித்து மகிழ்ந்திருக்கும்படியாய் தேவ ஞானத்தை உங்களுக்குள்ளே நிறைவேற்ற, தேவ ஞானத்தை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த குணசாலியான ஸ்திரீயோட வாழ்க்கையில தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். அவள் பேசும்போதே ஞானம் வெளிப்படுகிறது. அவள் பேசி ஆலோசனை சொல்லும்போது ஞானம் வெளிப்படுகிறது. அவள் பேசி காரியங்களை தன் கணவரோடு சேர்ந்து திட்டமிடும் பொழுது ஞானம் வெளிப்படுகிறது. அவள் பேசி தன் பிள்ளைகளோடு சம்பாஷித்து பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை கூறும் பொழுது ஞானம் வெளிப்படுகிறது. இப்படிப்பட்ட பரலோக ஞானத்தை, தெய்வீக ஞானத்தை தேவன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரிடத்தில் கேட்போமா? அவருடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோமா? நம்முடைய குடும்பத்தையும் கட்டி எழுப்புவோமா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிற குணசாலியான அந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஸ்திரீ ஆண்டவரே, பிள்ளைகளால் புகழப்படுகிற, கணவரால் புகழப்படுகிற அந்த ஸ்திரீயினுடைய ஞானம் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஞானம் அப்பா. இன்றைக்கு யார் யார் இப்படிப்பட்ட ஞானத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் யார் யார் சொற்ப மதியினத்தினால ஆண்டவரே ஞானமாய் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் வேண்டாத பேச்சுகள், வேண்டாத பாவ பழக்க வழக்கங்கள், வேண்டாத சம்பாஷணைகள், வேண்டாத காரியங்களின் நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டார்களோ ஆண்டவரே, வேண்டாத பிடிவாதங்கள், வேண்டாத முரட்டு சுபாவங்களின் நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கை நன்மைகளை இழந்து போனார்களோ அவர்களுக்குள்ளாக கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஒரு விடுதலையும் ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து ஒரு புதிய காரியத்தை செய்து அவர்களுக்குள்ளாக மறுபடியும் ஞானத்தை நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் இந்த நேரத்திலே ஆண்டவரே மதியினத்தினால் இழந்து போனேனே என்று சொல்லி உம்மை நோக்கி கெஞ்சுகிறார்களோ அவர்களுக்குள்ளே தெய்வீக ஞானம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மறுபடியும் இந்த குடும்பங்களை நீ தூக்கி நிறுத்துவீராக, கட்டி எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.